பேங்காக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க. இதுக்கு போன எபிசோட் படம்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ தான் வந்து ஒரு டின்னர் ரிவர் க்ரூஸ் வந்து முடித்தோம். சூப்பராக இருந்தது. நான் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கும்விட் அப்படின்னு ஒரு ஏரியாங்க. அதில் சாய் 11 சுக்கும்விட் சாய் 11 தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் நைட் கிளப்ஸ். இங்கே பேங்காக் பொறுத்த வரைக்கும் பார்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அமேசிங்காக இருக்கும். நைட் லைஃப்னா சுக்கும்விட் சாய் 11. ஸோ அதுக்கு தான் வந்து கிராப் பைக் புக் பண்ணியிருக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளுடைய கிராப் பைக் வந்துடும். இங்கேருந்து என்ன ஒரு 50 பாட்டோ 60 பாட்டோ காட்டுது. 5 கிலோமீட்டர். காரில் போனால் 250 பாட்டு காட்டுது. நம்ம ஒருத்தர் தானே, ஓகேங்களா? நம்மளுடைய கிராப் பைக் வரட்டும், ஏறி போயிட்டே இருக்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம், டிராஃபிக் இருக்காது, ஓகேங்களா? இருங்க, கிராப் பைக் வரட்டும், ஏறிட்டு உங்க கூட பேசுகிறேன் நான். இதோ நம்ம டிரைவர் வராரு, ஹோண்டா ஸ்கூப்பியில் வராரு. இன்னும் 3 நிமிஷத்தில். ரொம்ப சீப்புங்க, 59 தாய்பார் தான் காட்டுது. டோன்ட் நம்ம டிரைவர் இவர் தான் நினைக்கிறேன். கேட்போருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா சீரீஸில் ஒரு புதிய எபிசோடுங்க. பேங்காக்கில் முதல் நாள். நமக்கு பேங்காக்கில் இருக்கும்போது அதனுடைய நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போயிட முடியுமா? வாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃபன்னான வீடியோ இருக்கும் போது போன வீடியோஸ் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுவும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். பட் இன்னைக்கு பேங்காக்கோடைய நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இங்கே நம்ம டின்னர் க்ரூஸுக்கு வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஏன்னா பீக் ஹவர்ஸில் வந்தோம். ஒரு 5:30 மணிக்கு அப்படி வந்தோம். பீக் ஹவர்ஸ் ஆக்சுவலி 6 மணிக்கு வந்தோம். பீக் ஹவர் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது. நைட் 9 மணி ஆனதுனால. ரோடு பாருங்கள். ஸோ ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து இறக்கி விட்டாருங்க. போகிறப்போ 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ வரும்போது குயிக்காக வந்துட்டோம். ஸோ நம்ம இருக்கிற ஏரியா வந்து சுக்கும்விட் சாய் 11ங்க. சுக்கும்விட்றது ஒரு பெரிய ஏரியா அது. அதில் நம்ம இருக்கிறது வந்து சாய் 11. இது மாதிரி சாய் 13, 14, 15 மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது அதுல. ஸோ இதில் சாய் 11 வந்து ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா இதுதான் வந்து நைட் லைஃபுக்கு ரொம்ப பாப்புலரான ஏரியா. ஸோ நைட் கிளப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம இருக்கோம். அப்படியே இங்கே ஒவ்வொரு இடமா போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுதுங்க. காசு காலையில் ஏர்போர்ட்டில் மாற்றினது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு சின்னதாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பேசிகிட்டே இருக்கும்போது நான் முன்னாடி ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் கடை இருக்குது, ஓப்பனாகவே இருக்குது. இதை பாருங்கள். இருங்க, இங்கே ஒரு ஸ்மால் அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி பேசுகிறேன் நான். பரவாயில்லைங்க, ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஏயுடி ரேட்டு ஓகே 2035. ஓகே, தேங்க்யூ. ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 30 பைசா தான், ரொம்ப கம்மி. ஐஎன்ஆர் வந்து 500 ருபீஸ் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அந்த ரேட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட நோட்டு மட்டும் தான் வாங்குறாங்க. மலேசியன் ரிங்கெட்லேயே பாருங்கள், 50லேருந்து 100 ரிங்கெட்டுக்கு ஒரு ரேட்டு, 1 to 2 ரிங்கெட்டுக்கு ஒரு ரேட் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங். ஹே, தேங்க்யூ. இதுக்கு $50 கொடுத்தல, 1000 தான் கொடுத்தாங்க. என்னதான் ரேட் 21 போட்டிருந்தாலும் கமிஷன் எதுவும் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, ஆனால் பெட்டர் ரேட்டு. காலையில் ஏர்போர்ட்டில் 18 ரூபா தான், ரொம்ப கம்மி ஏர்போர்ட்டில். ஸோ இங்கே பரவலமான ரேட்டுங்க. சரி, அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டை நடப்போம். இங்கே பாருங்கள், லைவ் பேண்ட்லாம் போய்ட்டு இருக்குது. அமேசிங்காக இருக்குது, சரிங்களா? செம ஹாப்பனிங்காக இருக்குங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அமிர்தசர். டைம் என்ன ஆகுது? 10:15 ஆகுது. இப்போ தான் வந்து வார்ம் அப் ஆகுது இந்த பிளேஸு. இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக ஹாப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயங்க, தாய்லாண்டில் வந்து வீடு லீகல். ஸோ எங்கே போனாலும் நல்லா குப்புன்னு அடி ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக, நல்ல குவாலிட்டியான வீடும் கிடைக்கும். ஏன்னா லீகல்ன்றதுனால ரெகுலேட்டடிங்க. ஸோ ரெகுலேட்டன்றதுனால நல்ல ஸ்டஃப்பே கிடைக்கும் இங்கே. பெரிய ஸ்ட்ரீட்டுங்க இது. இங்கே எவ்வளோ பெரிய மசாஜ் பிளேஸ் பாருங்கள். இது நேச்சர் மசாஜ் அண்ட் ஸ்பா அப்படின்னு தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய ஷாப் பாருங்கள். ஏதோ பெரிய நகை கடை மாதிரி இருக்குது இது.
பயங்கரமாக இருக்கு, எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கண்டிப்பாக. அப்படியே ஸ்ட்ரீட் வியூவோட ஒரு மசாஜ் பிளேஸ் பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் இருக்குது. போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 2024 நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாக்கர் ஓடிட்டு இருக்கு உள்ள. ட்ராபிக்கல் ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியில் இளநீர்லாம் வச்சுருக்காங்க. நைஸ். ஆக்சுவலாக அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்தியன் டூரிஸ்ட் நிறைய பேர் இப்போ கோவாலாம் போகிறத விட்டுட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. பேங்காக்கு, பட்டாயா, புக்கெட், இல்லைன்னா பாலி, இது மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க, மலேசியா அப்படின்னு. ஏன்னா பேங்காக் போய் அவனுக்கிட்ட காசு அழுகிறதுக்கு இங்கே வந்தாலே ரீசனபிளாக ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே இந்தியன்ஸ் நிறைய பேர் வர்றதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் அதிகம். இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆன இந்தியன்ஸ் அதிகம். எங்கே பார்த்தாலும் பங்களாதேஷும் இந்தியன்ஸும் அங்கங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இந்த தெருலே நான் 3-4 பார்த்துட்டேன். 7-Eleven, நீங்கள் காமனுங்க 7-Eleven. நீங்கள் பாருங்க, இன்னொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. எங்கே பார்த்தாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கீங்க. இங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கு, பாரு. நைஸ்ல, வெரி நைஸ். நம்ம சுற்றிட்டு எங்கே வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப நேரமாக நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து நமக்கு ஆதித்யா டெம்பிள் டூர் ஒன்று புக் பண்ணியிருக்கோங்க. பேங்காக்லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ட்ரைவ் பண்ணி போக வேண்டியது இருக்குது. ஒரு குரூப் டூர் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். காலையிலே கிளம்பணும், ரூம்லேருந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும். அதுக்காக நாளைக்கு நைட்டு வந்து நம்ம லேட்டாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், டெம்பிள் டூர் முடிச்சுட்டு வந்து. ஓகேங்களா, அந்த பக்கம் ஸ்ட்ரீட்லேருந்து அது இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரீட் இருந்தது, கிராஸ் பண்ணி வந்தால் இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் பாஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்னொரு ஸ்போர்ட்ஸ் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நல்லா இருக்கு இந்த ஏரியா, வெரி நைஸ். இந்த ப்ரூ ஹவுஸ் எங்கே பார்த்தாலும் விலைக்காரனு தான். ஃபுல்லாக டாலர் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நல்லா ஊர் சுற்றுறாங்க நம்ம ஆளுங்க. இது அப்புறம் எதுவும் இல்லை போல இருக்கு, திரும்பிடுவாங்களா? இப்போ பார்த்தீங்களா, வீட்டு கடை ஐடி கேட்குறாங்க. உள்ளே போனால் ஏதாவது ஐடி கொடுத்தா போதும், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ். காலியாக இருக்குது, யாரும் இல்லை. சைட் ஸ்ட்ரீட்லேருந்து வெளில வந்தோன்னா இந்த மெயின் ரோடில் இது மாதிரி ரேண்டமாக திங்ஸ்லாம் போட்டு விற்றுட்டுருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், மோஸ்ட்லி இந்த ஃபேக் வாட்சஸ்ஸு, சாக்ஸு, டிஷர்ட்டு, இது மாதிரி விஷயம் தான். அதை பாருங்கள், நிறைய பங்களாதேஷ் தான் இதெல்லாம் வந்து பண்ணுறது. பாருங்கள், ஃபேக் பேக்ஸு. ஓகே, இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கே வந்து உட்காருவோமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நடந்துட்டு இங்கே வந்து செட்டில் ஆகாம பார்க்கலாம். லைவ் சீ ஃபுட் போட்டிருக்காங்க. சாப்பிட்டாச்சு, ஏதாவது ஒரு சின்னதாக ஃபிஷ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இங்கே உட்காந்துருவோம் கடைசியாக. அப்புறம் இங்கேருந்தே வந்து நம்ம கிராப் பைக் பிடிச்சி கிளம்பிடலாம் ஹோட்டலுக்கு. இந்த ஸ்ட்ரீட் பாருங்க, நிறைய அரேபியன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இது ஸ்ட்ரீட் உள்ள. முஸ்லிம்ஸும் அதிகமாக தெரியுறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில். ஏதோ ஹலால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், ஆனால் வீடுலாம் வைக்கிறானுங்களே போட்டு. இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், அரேபியன் ஸ்டைலில் இருக்குது. நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய பார்லாம் பார்க்க முடியல இந்த தெருவில். ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஹலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு கூப்பிட்டேன். இங்கே பாருங்க, பின்னாடி ஷார்மாலாம் வைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு வீடு கடை இருக்குது, அவ்வளோதான். வெரி இன்ட்ரெஸ்டிங். மசாஜ் பிளேசஸ் இருக்குது பேங்காக்ல. இது மாதிரி ஒரு இடமா? இதுல அராப் மார்க்கெட் ஒன்று இருக்குங்க. நினச்சி சரியாக தான் போச்சு. இதில் அராப் மார்க்கெட்டாம். வா, ஹோட்டல் அது பயங்கரமாக இருக்குது. ஹோட்டல் பேர் பாருங்க, கல்லி வைப்ஸ். மிடில் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ புக்கெட் போயிருந்தப்போ நிறைய பேரை பார்த்தேன். அங்கே அந்த ஐலாண்ட் ஹாப்பிங் டூர் போகிறப்பெல்லாம் வந்து நிறைய அராப்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தெருவே ஒதுக்கிட்டாங்க. பாரு அதெல்லாம் போட்டுறாதீங்கன்னா அவங்களுக்கு ஹராமாயிடும் அப்படின்னு.
இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ரீட்டுங்க இது. ஃபுல்லாக வந்து சயின்ஸ்லாம் அரபிக்லேயே வந்து வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டில். அரப்ஸ் மணி தானே, ஆயில் மணி பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்கப்பா. அதுதாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. திரும்பிடலாங்களா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ரீட். தெரியுதுங்களா? ஃபுல்லாக அரபிக்லேயே சைன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சுக்கும்விட் சோய் 5ங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பேங்காக்கில் ஒரு ஸ்ட்ரீட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுங்க. சூப்பர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. அங்கங்கே 2-3 வீடு கடை மட்டும் இருக்குதே தவிர மற்றபடி பெருசாக முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது இந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ தாராளமாக நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வரலாம். ஃபுல்லாக அரப்ஸுங்க, ஃபுல்லாக க்ளீனாக தெரியுது. அவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாக அந்த தெரு ஃபுல்லாக. அவங்களுக்குன்னு ஒரு ஹோட்டல் வேறு இருக்குது, ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலு. நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வருது. நீங்கள் பாருங்கள், சீரியல் மில்க்கு, ஸ்பைக்டு மாய்தாய், பர்பிள் சீஸ், இவன் மேக் அண்ட் சீஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து டயர்ட் ஆகிடுச்சு. ஒரு லாங் டே இன்னைக்கு. இன்னும் காலையில் 7 மணிக்கு இன்னும் லேண்ட் ஆனேன் பேங்காக்கில். ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் ஈவினிங் கிளம்பி க்ரூஸுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இந்த தெருக்கள்லாம் சுற்றிட்டு இங்கே நம்ம போகிறப்போ ஒரு கடை பார்த்தோம்ல, ஃப்ரெஷ் சீ ஃபுட்லாம், லைவ் சீ ஃபுட்லாம் வச்சுருந்தாங்களே, அந்த கடையில் உட்காந்துட்டேன். ஒரு நல்ல ஆம்லெட் ஒன்று சொல்லியிருக்கேன், ஷ்ரிம்ப் ஆம்லெட்டு, ப்ரான்ஸ் போட்டு ஆம்லெட்டு, ப்ளஸ் வந்து ஜின் அண்ட் டானிக் ஒன்று சொல்லியிருக்கேன். ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்ல ஒரு லெமன் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், லைம் ஆக்சுவலாக போட்டு குடிச்சோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். டெசர்ட்டுக்கு வந்து இங்கே ரொட்டி வச்சுருக்காங்க, நட்டலா ரொட்டி, அதான் அந்த பேன் கேக் மாதிரி போடுவாங்களே, ஸோ அது இங்கே இருக்குது. பனானா நட்டலா ரொட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ டெசர்ட் அது சாப்பிட்டு கிளம்பிடலாங்க. டைம் வந்து 11 ஆக போகுது. ஒரு 12 மணிக்கு ரூம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மணி நேரம் தூங்கினா காலைல 6 மணிக்கு எழுந்துட்டு ஒரு ½ hour டப்பு குளிச்சு கிளம்பி 7 மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பிடுவாங்க. நம்மளோட பிக்கப் பாயிண்ட் வந்து அந்த டூருக்கு இங்கேருந்து ½ hour போகணும். ஏன்னா ரொம்ப தூரம். நம்மளோட ஹோட்டல் பிக்கப் பாயிண்ட்லேயே வரல அந்த டூருக்கு. என்ன தான் ஃப்ரீ பிக்கப்பாக இருந்தாலும் நம்ம தான் மீட்டிங் பாயிண்ட் போகணும். சரிங்க, ஓகே, சாப்பாடு வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குது இந்த பிளேஸு. அப்படியே மெயின் ரோடை பார்த்த மாதிரி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ லைவ் சீ ஃபுட்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நம்ம இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போ இதை ட்ரை பண்ண வேணாம். நாளைக்கு வந்து நம்ம டூர் முடிச்சுட்டு வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இருங்க, சாப்பாடு வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன். ஜின்னு டானிக் வந்துச்சுங்க, ஐஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். நான் கேட்கல, மறந்துட்டேன் நினச்சேன், கொடுத்துருவாங்க. ஜின்னு, லெமனு, டானிக் வாட்ரு, ஆம்லெட் வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுவாங்களா? ஓ மை காட், வெரி ரெஃப்ரெஷிங். அந்த லெமனை போட்டு டானிக் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த வெயிலுக்கு சூட்டுக்கும் அதுவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, குடிப்போம். ஆம்லெட் வரட்டும். ஓகே, ஆம்லெட்டும் வந்துச்சுங்க, பார்த்து நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுவாங்களா? இரு, ஆம்லெட் யாரா தெரியுதுங்களா? கீழே இருக்கு, சாப்பிடும். ஆம்லெட் வேறு லெவலு. நல்லா கொஞ்சம் லைட்டாக முறுமுறுன்னு வர போட்டிருக்கானுங்க ஆம்லெட்டை. வெரி குட். இந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ரூமை நோக்கி கிளம்பலாங்க. டைம் 11 ஆகிடுச்சு. இப்போ தான் செக் பண்ண நாளைக்கு பிக்கப் டைமு 8 மணிக்கு. இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நேஷ்னல் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் இருக்குது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில். ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினும் பிடிக்கலாம். இல்லை நம்ம இன்றைக்கி பண்ண மாதிரி கிராப் பைக் இருக்குல்ல, அதை கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சீப்பாக தான் காட்டுது, 50 தாய்பாடு அப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் அது பிடிச்சாலும். ஏன்னா நம்ம ஹோட்டல் பகுதியில் தானே எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது. நாளைக்கு காலைல பார்ப்போமே. ஸோ ஒரு 7:15க்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்பினா கரெக்டாக இருக்கும். போய் ஒரு 6 மணி நேரமாக தூங்கலாம். 11ஆவதா 12 மணி போட்டால் ஒரு 6:15 வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் தூங்கலாம். ஓகேங்க, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இன்றைக்கி நைட்டு. நாளைக்கு நைட் இன்னும் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். கோல்சான் ரோடு ஒரு ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் வெரி லாங் அண்ட் டயரிங் டே. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ சந்திக்கிறேன். கேரிஸ் கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் போகலாங்க. பாய். இது வந்துச்சுங்க ட்ரெயின்லேயே போகலாம் முடிவு பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு ஸ்டேஷன் தான் நம்ம இருந்த இடத்துலேருந்து. 17 பாட் தான் தாய் பாட்டு. பைக் பிடிச்சிருந்தா 50-60 பாட் ஆகிருக்கும்.
நைட்டு கொஞ்சம் அதிகமாக காட்டுது. ஸோ ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு, ஒரே ஸ்டேஷன் தானே, 2 நிமிஷத்தில் போயிடலாம். ஸ்டேஷன் பதிலே தான் நம்ம ஹோட்டல். சரி, ஓகேங்க, பாய்.